வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கி நம்ம இட்லி தோசைக்கு சட்னி அரைக்கும் போது கூடவே இதையும் சேர்த்து அரைங்க. சூப்பராக இருக்குங்க. இன்னும் 2 இட்லி தோசை கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாம். இப்போது ஒரு கேரட், ஒரு கத்திரிக்காய் சின்னதாக அரைஞ்சி வச்சுக்கலாங்க. தேங்காய், ஒரு தக்காளி, 2 வரமிளகாய், பச்சை மிளகாய், பூண்டு ஒரு 4 பல். இதையும் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு ஜீரகம் 1 ஸ்பூன், இந்த பூண்டு பல் போட்டு நல்லா அது போல் வறுத்துக்கலாங்க. தட்டில் எடுத்து வச்சிடலாம். அதே கடாயிலே மிளகாய், பச்சை மிளகாய் இதையும் போட்டுக்கலாம். இதையும் நல்லா வறுத்துட்டு நம்ம தட்டில் எடுத்து வச்சிடலாங்க. இப்போ அரிஞ்சு வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் கேரட்டும் கத்திரிக்காயும் போட்டு நல்லா வதக்கிடலாங்க. இது நல்லா வதங்குற வரைக்கும் அடுப்பில் இருக்கட்டும். இந்த காய்கறியில் நம்ம கோஸ் ஆட் பண்ணிக்கலாம், கோவைக்காயும் ஆட் பண்ணிக்கலாங்க. என்கிட்ட கத்திரிக்காயும் கேரட்டும் இருந்தது, அது 2 சேர்த்து போட்டிருந்தேங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அருமையாக இருக்கும். இப்போ இது கூடவே தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாங்க. இதில் ஒரு சின்ன பீஸ் ஒரு புளியை நான் இதில் ஆட் பண்ணியிருந்தேன் புளிப்புக்காக. இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கின பிறகு நம்ம தேங்காயும் கடைசியாக போட்டுட்டு உப்பு 1 ஸ்பூன் போட்டுட்டு நல்லா வதக்கிடலாம். வதக்கிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுக்கலாங்க. நல்லா ஆறினதும் எல்லாம் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ வதக்கின பொருள்லாம் நல்லா ஆறிச்சுங்க. மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம், நைஸாக அரைச்சிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றியும் அரைச்சிக்கலாங்க. உப்பு பத்தலைன்னா இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இது இன்னொரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ இந்த சட்னிக்கு தாளிச்சும் போட்டுடலாங்க. அடுப்பில் இதே கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு பெருங்காயம், கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு இந்த சட்னியில் ஊற்றிடலாம். அருமையாக இருக்குங்க. இட்லி தோசை தொட்டுக்க என்ன செய்யறதுன்னு யோசிக்கிற நேரத்தில் புதுவிதமாக இது போல் செய்து பாருங்கள். 3 இட்லி சாப்பிட்றவங்க கூட ஒரு 2 இட்லி, ஒரு தோசை இதெல்லாம் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அருமையான மிக்ஸ்டு வெஜிடபிள் சட்னி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னுடைய சேனலான குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.